perfect designers. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு டிசைன் பண்ண ப்ளவுஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ப்ளவுஸில் வந்து கஸ்டமர் வந்து லோட்டஸ் டிசைன் கேட்டிருந்தாங்க. அதை எப்படி பண்ணியிருக்கோன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து நெக்லைனில் 2 லைன் கோல்டு கலர் ஜரி த்ரெட் கொடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு லைன் சுகர் பீட் கொடுத்துருக்கேன் கோல்டு கலரில். அதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு லைன் ஸ்டோன் ஸ்டெயின் வச்சுட்டு திரும்ப சுகர் பீட் கொடுத்து ஒரு லைன் ஜரி த்ரெட் கொடுத்து சிம்பிளான நெக்லைன் தான் கொடுத்துருக்கேன். இந்த லோட்டஸ் டிசைனுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா ஃபஸ்ட்டு வந்து சுகர் பீட் வந்து கோல்டு சுகர் பீடை வந்து அவுட்லைன் மாதிரி கொடுத்துருக்கேன். அதை கொஞ்சம் கேப் விட்டு நெருக்கி கொடுக்காம கொஞ்சம் ஒரு செயின் கேப் மாதிரி விட்டு லேசாக கேப் விட்டு கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் உள்ளே ஒரு ஸ்டோன் ஸ்டெயின் கொடுத்துட்டு அதுக்குள்ளே கேப்பில் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா சில்க் த்ரெட் வயலட் கலரை வச்சு கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த லீஃப் மாதிரி வர டிசைனுக்கு ஜர்தோசியை கட் பண்ணி அந்த ஜர்தோசியில் வந்து நம்ம வந்து இந்த சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி லோட் ஸ்டிச் மாதிரி கொடுத்து வந்திருக்கேன். அதுக்கப்புறம் இந்த சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இன்னொரு லோட் ஸ்டிச் மாதிரி கொடுத்து வந்திருக்கேன். அது வந்து அழகாக இருக்குது இந்த லீஃப் டிசைனு. அதுக்கப்புறம் சைடில் 2 கொடி மாதிரி ஒரு டிசைன் போட்டிருக்கேன். இப்படியே இந்த பக்கம் ஃபுல்லாக குட்டி குட்டியாக லோட்டஸ் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு இந்த பெரிய லோட்டஸ்க்கு என்ன செஞ்சுருக்கேன்னா ஃபஸ்ட்டு சுகர் பீட் அவுட்லைன் கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் ஒரு லைன் ஸ்டோன் ஸ்டைன் திரும்ப சுகர் பீட் உள்ளே வந்து ஃப்ளாட் லோட் கொடுத்துருக்கேன். வெறும் சில்க் த்ரெட் வச்சு பைப்பிங் த்ரெட் யூஸ் பண்ணாமல் வயலட் கலரில் லோட் கொடுத்துருக்கேன். இதை கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் ஒரு லைன் அதே கலர் சில்க் த்ரெட்டில் வந்து ஒரு லைன் அவுட்லைன் கொடுத்துருக்கேன். இதுக்கும் லீஃப்க்கு வந்து ஜர்தோசியில் லோட் கொடுத்துட்டு இந்த கொடி மாதிரி வர இடத்துக்கு வந்து சுகர் பீட் வச்சு உள்ளே வந்து ஒரு லைன் ஒரே ஒரு பேர்ல் பீட் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறமேட்டுக்கு இதுக்கு கோல்டன் கலரில் ஜரி த்ரெட்டில் வச்சு அவுட்லைன் கொடுத்தாச்சு. இந்த கொடிக்கும் வந்து நெக்லைனில் என்ன கொடுத்தோமோ அதே ஃபாலோ பண்ணியாச்சு. இந்த லீஃப் மாதிரி வர போர்ஷனுக்கு வந்து சுகர் பீட் கொடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு உள்ள ஜரி த்ரெட்டால் ஃபில் பண்ணிட்டேன் செயின் ஸ்டிச் வச்சு. இப்போ வந்து இந்த லீஃப் மாதிரி வர டிசைனுக்கு இந்த இடத்துல குட்டி குட்டியாக லீஃப் மாதிரி வர்ற டிசைனுக்குலாம் என்ன செஞ்சுருக்கேன்னா உள்ளே ஒரு குந்தன் ஸ்டோன் ஒட்டி ஒரு ஸ்டோன் செயின் கொடுத்துட்டு அதை சுற்றி வந்து ஒரு லைன் வந்து சுகர் பீட் கொடுத்துருக்கேன் ஆன்டிக் கலரில். இது வந்து எதுக்காக இப்படி கொடுத்துருக்கேன்னா அப்படின்னா தான் வந்து அந்த ஸ்டோன் செயின் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது தலைமுடி பட்டி இழுக்காது. இப்படி கொடுத்தா வந்து நம்மளுக்கு வந்து நீட் ஃபினிஷிங்காகவும் கிடைக்கும். அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த கொடிக்கு வந்து என்ன கொடுத்துருக்கேன்னா ஒரு லைன் சுகர் பீடு ஸ்டோன் செயின் சுகர் பீட் கொடுத்துட்டு சைடில் 2 பக்கமும் வந்து ஜரி த்ரெட்டால் அவுட்லைன் கொடுத்துருக்கேன் இந்த கொடிக்கு ஃபுல்லாக. இதோட லுக் இப்படி தான் இருக்குது. லீவ்லேயும் நான் வந்து ஒரே ஒரு லோட்டஸ் டிசைன் மட்டும் போட்டிருக்கேன். அதுக்கும் வந்து அந்த பெரிய லோட்டஸில் என்ன ஃபாலோ பண்ணினோ அதே ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஒரு லைன் சுகர் பீடு ஸ்டோன் செயின் சுகர் பீடு ஃப்ளாட் லோடு த்ரெட்டில் சில்க் த்ரெட்டில் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ஜர்தோசி லோட் கொடுத்துட்டு ஜரி த்ரெட் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு குந்தன் ஸ்டோன் வந்து ஒட்டி அதை சுற்றி வந்து ஜரி த்ரெட் கோல்டு கலர் ஜரி த்ரெட்டால் அவுட்லைன் கொடுத்துருக்கேன். நீட்டாக இருக்குது இந்த ஃபினிஷிங். பார்டருக்கு என்ன செஞ்சுருக்கேன்னா 2 லைன் ஜரி த்ரெட்டு ஒரு லைன் சுகர் பீடு அதுக்கப்புறம் ஸ்டோன் செயின் திரும்ப சுகர் பீட் கொடுத்து நீட்டாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன்.